are going to see problems under Bayes theorem. In the exercise பாருங்க, A speaks truth 4 out of 5 times. A die is tossed. He reports that there is a 6. What is the chance that actually there was 6? So ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ப்ராப்ளம் பார்க்கணும். A speaks truthங்கிறது தான் நம்ம வந்து E1ங்கிற ஈவெண்ட்டா வச்சிருக்கோம். ஸோ A tells lieங்கிறது E2வா எடுத்துக்கலாம். Eங்கிறது A reports 6. ஸோ அதை E வச்சுக்கிறோம். Now probability of E1 என்ன? 4 out of 5. So 4 divided by 5. Probability of E2ங்கிறது complement of probability of E1. அதனால 1 minus E of E1 that is 1 by 5. 1 minus 4 by 5 which is 1 by 5. அப்புறம் probability of A given E1. அவர் என்ன ஒரு டை டாஸ் பண்ணோம்னா என்ன ரிப்போர்ட் பண்றாரு? A there is a 6 ன்னு சொல்றாரு. 6 வரதுக்கான probability என்ன? 1 by 6. So probability of A given E1. E1 என்னைய சொல்றாரு. அதே சமயம் 6 வரதுக்கான நிகழ்தகவு that is 1 by 6. அப்போ probability of A given E2. அவர் பொய் சொல்லி இருந்தா என்ன நிகழும்? 1 minus 1 by 6 that is 5 by 6. So இவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ required probability என்னன்னா using Bayes rule probability of E1 given E2. Aங்கிறது அந்த event of getting reporting 6 அது கரெக்டாகவும் இருக்கணும் by E1. அதாவது இவர் A speaks truthங்கிற கண்டிஷன்ல அதாவது அது ஏங்கிறது அவர் வந்து உண்மையை சொல்றாரு அதே சமயம் அந்த நம்பர் வந்து 6ன்னு ரிப்போர்ட் ஆகும். அது வந்து probability of E1 into probability of A given E1 divided by summation I equal to 1 to 2. எனக்கு ரெண்டு ஈவெண்ட் தான் E1 and E2. அதனால I ranges from 1 to 2 P of EI into P of A given A using Bayes theorem. இப்போ இது என்ன ஆகும்? probability of E1 வந்து 4 by 5 into probability of A given E1 that is 1 by 6. So மேல numerator கீழே வந்து summation 2 தடவை 4 by 5 into 1 by 6 E2 வரும்போது probability of E2 into probability of A given E2. So 1 by 5 into 5 by 6. இப்போ LCM வந்து இங்க வந்து 34 by 30 இங்க வந்து 4 by 30 plus 5 by 30. So இப்போ LCM வந்து 30 எடுக்கும்போது இது வந்து 4 by 30 இது வந்து 9 by 13 இருக்கும். denominator of the denominator மேல வந்துரும். So 30 by 9. So ரெண்டும் கட்டாகி 4 by 9. So your required probability of E1 given A is equal to 4 by 9. Next problem பாருங்க. A letter is known to have come either from Tata Nagar or from Calcutta. On the envelope, just 2 consecutive letters TA are visible. What is the probability that the letter came from Calcutta? So இந்த Bayes theorத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நல்லா படிக்கணும். ஒன்னொன்னும் பார்த்தா மல்டிப்ளிகேஷன் தியரம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிடையாது. அடிஷன் தியரம் மாதிரியே தெரியும், அதுவும் கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இங்கே வந்து டாடா நகருங்கிறது ஒரு லெட்டர் இருக்கு, கல்கட்டாங்கிறது இருக்கு. ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அதுலேருந்து இந்த டிஏங்கிற லெட்டர் 2 லெட்டர் மட்டும் விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த லெட்டர் கேம் ஃப்ரம் கல்கட்டா, அது ரெண்டாவதுலேருந்து வரணும்னா அதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கும். இப்போ நம்ம முதல்ல என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ்னு பார்த்துக்கணும். E1 and E2 ஆர் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த லெட்டர் ஃப்ரம் டாடா நகர் அண்ட் கல்கட்டா. E1ங்கிறது லெட்டர் கம் ஃப்ரம் டாடா நகர். E2ங்கிற ஈவெண்ட் வந்து த லெட்டர் கம் ஃப்ரம் கல்கட்டா. ஏங்கிறது கன்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் விசிபிள் ஆஃப் த என்வலப் இஸ் TA. அதுதான் வந்து ஏங்கிற ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1ங்கிறது ரெண்டு ஈவெண்ட்ஸில் ஏதாவது ஒன்றுலேருந்து வரலாம். எய்தர் ஃப்ரம்ங்கிறதுனால ஏதாவது மிஸ் ஆகிறது. ஸோ E1 E2 ரெண்டுமே ஈக்குவல் தான் இங்கே. ஏன்னா அவுட் ஆஃப் 2 ஈவெண்ட்ஸ் 1 ஈவெண்ட் இஸ் கோயிங் டு கம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ஈக்குவல் டு half. ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1 அது முதல்ல டாடா நகர் இருந்து வரணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 2 by 8. இங்கே பாருங்க மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஆனால் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா அது 8 லெட்டராக மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறோம். 2 தடவை டி இருக்குது. டி டாட்டாங்கிறதுல 2 டிஏ இருக்குது. அதை டின்னு ஒரு தடவை எடுத்துக்கிறோம். ஏங்கிறது ஒரு தடவை அப்போ 2. இங்கே வந்து இது வந்து 8 லெட்டர் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ A given E1ங்கிறது அவுட் ஆஃப் திஸ் 8 letters 2 letters will be coming. டாட்டாங்கிறது 2 தடவை மட்டும் வரும். ஸோ அதனால 2 by 8 டோட்டல் ஈவெண்ட்ஸ் அதில் வரக்கூடிய ஈவெண்ட் 2, அதனால 2 by 8. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2ல கேல்கட்டாவில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இது ஒரே லெட்டராக வச்சுக்கிறோம் 7 லெட்டர். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 அப்போ 1 by 7.
ஸோ அது ப்ராபபிலிட்டி ஏன்னா ஒன்று தான் டிஏன்னு வருது, அதனால 1/7 டோட்டல் ஈவெண்ட் 7 அந்த லெவல் ஈவெண்ட் ஒன்று தான். அப்போ இப்போ பேஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம கல்கட்டாவிலிருந்து அந்த டிஏ வரணும்னா என்ன ப்ராபபிலிட்டி? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 given A. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 into ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 divided by summation I equal to 1 to 2. இங்கே ரெண்டு ஈவெண்ட்ஸ் தான், நான் summation maximum 1 to 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் A into ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E. அப்போ 1/2 into 1/7 நம்மகிட்ட இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 1/2 into ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 1/7 whole divided by 1/2 into 2/8 plus 1/2 into 1/7. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போடுறதுனா 1/14 மேலே கீழே வந்து 2/16 plus 1/14. எல்சிஎம் வந்து 224 எடுக்கணும், அது ரெண்டுத்துக்கும் காமனா. அப்போ இது வந்து 16 வந்து 20, இது வந்து 14 டைம்ஸ். அப்போ இது 28, இங்கே வந்து 14 வந்து 16 டைம்ஸ். ஸோ அது இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னாக்கா 1/14, இது என்ன ஆகும்னாக்கா 44/224 இருக்கும். டினாமினேட்டர் மேலே போகிறதுனால 224/44. இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 4/11 கிடைக்கும். ஸோ உங்கள் ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 given A is equal to 4/11. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். In 2022, there will be 3 candidates for the position of principal A, B and C, whose chances of getting the appointment are 4:2:3 respectively. The probability that A, if selected, would introduce co-education is 0.8. The probabilities of B and C doing the same are 0.5 and 0.8 respectively. First subdivision, what is the probability that there will be co-education in the college in 2023? Second subdivision, if there is co-education, what is the probability that C is the principal? So, இதை படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து கண்டிப்பாக வெயின்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஏன்னா 3 பேர் இருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு. அவங்க வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருக்கு, பிரின்சிபலாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம E1, E2 அண்ட் E3 எடுத்துருக்கோம். ஏங்கிறது இன்ட்ரடியூசிங் கோஎஜுகேஷன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கோஎஜுகேஷன். E1ங்கிறது A is selected as principal, E2ங்கிறது B as principal, E3ங்கிறது C as principal. ஸோ நம்ம இப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து 4/9, 4:2:3 போது 3 கூட்டினா எவ்வளவு? 4, 2, 6, 9. ஸோ 4/9. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வந்து 2/9, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 3/9. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1, the probability of B, the probability that A if selected, அது சப்போஸ் செலக்ட் ஆகிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணா கோஎஜுகேஷனை, அது 0.3. 0.3 தான் நான் 3/10 எடுத்துருக்கேன். ஒரு மை கன்வீனியன்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1 வந்து 3/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் அதே மாதிரி A given E2 வந்து 0.5 5/10 எடுத்துருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E3 0.8 8/10 எடுத்துருக்கேன். So we want the probability of introducing co-education in the college. There will be co-education in 2023. அதான் probability of E. So அதை எப்படி வரலாம்? E1 பிரின்சிபலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அல்லது E2 பிரின்சிபலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அல்லது E3 பிரின்சிபல் அதாவது C பிரின்சிபலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஹேப்பனிங், either this or this or this. அதனால தான் யூனியன் போட்டிருக்கேன். probability of A intersection E1, union A intersection E2, union A intersection E3. Since the events are mutually disjoint, by applying addition theorem for disjoint events, நமக்கு என்ன தெரியும்? probability of A intersection E1 plus union ல plus ஆயிடும், probability of A intersection E2 plus probability of A intersection E3. Now you are going to apply Bayes' rule for individual things. So probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 plus probability of E3 into probability of A given E3. So இப்போ ஒன்றுனா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நமக்கு இருக்கிற வேல்யூஸை 4/9 into 3/10, அப்புறம் 2/9 into 2/9 into 5/10, அப்புறம் 3/9 into 8/10. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்பொழுது 4 into 3 12/90, அப்புறம் 2 into 5 10/90, அடுத்தது 3 into 8 24/90. ஸோ எல்சிஎம் வந்து 90 எடுக்கிறோம். ஸோ +10 + 24 which is 46/90. அகெயின் அதை நம்ம வந்து 2ஆக இது பண்ணும்பொழுது simplify பண்ணும்பொழுது 23/45. So the required probability that the co-education is introduced in the college, that there will be co-education in the college is P of A, which is 23/45. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கேட்டிருக்கு? If there is co-education, what is the probability that C is the principal?
அப்போ C is the principal வரும்போது E3. அப்போ probability of applying Bayes rule, probability of E3 given A. That is given by the formula probability of E3 into probability of A given E3 divided by P of A. இந்த P of A வை நம்ம first subdivisionல கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இங்கே probability of E3ங்கிறது என்ன 3/9 into probability of A given E3 8/10. ஸோ நியூமரேட்டர்ல அது வந்துடும். டினாமினேட்டர்ல first subdivisionல கண்டுபிடிச்ச probability of A 23/45. ஸோ simplifying 24/90 divided by 23/45 இருக்கும். அப்போ நியூமரேட்டருக்கு வந்து மேலே 45/23. ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் இங்கே வந்து 12 டைம்ஸ். ஸோ 12/23. ஸோ உங்கள் required probability that if there is coeducation, the probability that C is the principal, that is probability of E3 given A equal to 12/23. So this is the answer for this problem. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ப்ராப்ளமுமே ஒன்று ஒரு வெரைட்டியாக உங்களுக்கு இருக்கும். அதனால கணக்கு வந்து நல்லா படிச்சுப்பாங்க. வேரியஸ் இருக்கிறவர்களா மல்டிபிகேஷன் இருக்கிறவர்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். ஆனால் இது ஆக்சுவலாக பேசிக்கில் ரொம்ப ஈஸி. கணக்கு பெருசாக இருந்தவொடனே நிறைய பேர் அதை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு படிக்காமல் அந்த ப்ராப்ளமே வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. பட் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் அந்த ஸ்டெப்ஸ் பாருங்க ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணுவோம். பேஸ் ரூல் அப்ளை பண்ணணும். So that is very simple only. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்